ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், செலவு தூள் சேர்த்து காரம் மீன் குழம்பு ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட சளி, ஜலதோஷம், உடம்பு வலி எல்லாத்துக்குமே இந்த செலவுத்தூள் வந்து ரொம்ப மருத்துவ குணமுள்ள செலவுத்தூள் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உடம்பு வலி, இடுப்பு வலி எல்லாத்துக்குமே இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக வந்து குழந்தை பிறந்தவங்களுக்கு இந்த செலவுத்தூள் சேர்த்து சமைச்சு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பு வந்து நான் சாதத்துக்கு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கார மீன் எடுத்து வச்சுருக்கேன். இது பத்திய மீன். குழந்தை பிறந்தவங்களுக்கு இந்த மீன் வச்சு செலவுத்தூள், அவங்களுக்காக ரெடி பண்ணுற மிளகாத்தூள், அந்த தூள் சேர்த்து குழம்பு வச்சாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், அந்த தூள் சேர்த்து தான் இன்றைக்கி குழம்பு ரெடி பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி மஞ்சத்தூள், கல், உப்பு போட்டு நல்லா உராசி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சுத்தமாக எடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் அளவு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். 2 வெங்காயம், 2 தக்காளி நார்மல் சைஸு. புளி தண்ணிலே நான் உப்பு சேர்த்துட்டேன். நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 4 டீஸ்பூன், மஞ்சப்பொடி 1/4. இதான் செலவுத்தூள்ன்றது, குழந்தை பிறந்தவங்களுக்கு கொடுக்குற தூள். இதை இருக்குது பாருங்கள். இது ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த தூள் கூட பனை வெல்லத்தை சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது. பெண்களுக்கு ரொம்ப நல்லது இது. இங்கே பாருங்கள், எல்லாமே நல்லா சேர்த்து நல்லா கையாலேயே கரைச்சி விட்டுடுங்க. தக்காளியெல்லாம் நல்லா கரைச்சி விட்டுடுங்க. அவ்வளோதான். அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி, குழந்தை பிறந்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தாக்கா தக்காளி சேர்க்க மாட்டாங்க. இதை நம்ம சாப்பிட போகிறோன்றதால தான் தக்காளி சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். மூடி வச்சுருங்க. நல்லா குழம்பு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், ரெடி பண்ணிவிட்டு நல்லா ஒரு 1/4 மணி நேரம் குழம்பு கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சிடுது. இந்த டைமில் நம்ம மீனை சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், எடுத்து வச்சுருக்கேன் மீன் எல்லாமே அப்படியே சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், ஒரு பெரிய சைஸு பூண்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு தான் இந்த குழம்புக்கு மெயின். நிறைய உரிச்சு போடணும். நம்ம எடுத்துக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி தான் நான் சேர்த்துருக்கேன். மீன் போட்ட உடனே கரண்டியை வச்சு கலந்து விடாதீங்க, மீன் உடஞ்சிடும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். நம்ம தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், குழம்பு தாளிக்க ஒரு சின்ன குழம்பு கரண்டியால் எண்ணெய் விட்டுருக்கேன். பாருங்கள், வடகம், கொஞ்சம் கருவேப்பிலை, வடகம் நல்லா பொரிஞ்சிடுது. பெருங்காயத்தூள் கொஞ்சம் தாராளமாக போடுங்க. இது பாருங்கள், நல்லா வடகம் பொரிஞ்சிடுது. நம்ம பக்கத்தில் மீன் குழம்பு கொதிக்குது, அதில் சேர்த்துடலாம். பாருங்கள், அப்படியே கொண்டு வந்து மீன் குழம்பு கொதிக்குது பாருங்கள், அதில் அப்படியே சேர்த்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இங்கே பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டுங்க. கரை மீன் ஒன்று கூட உடையாது, சூப்பராக இருக்கும் குழம்பு. இந்த குழம்பு தாளிக்க மாட்டாங்க, கொதிச்சு தெரியலையா அப்படியே இறக்கிடுவாங்க. நம்ம சாப்பிட போகிறோன்றதால தான் நான் வடகம் சேர்த்து தாளிச்சிருக்கேன். மீன் சேர்த்தோடனே 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் வடகம் தாளித்து கொட்டினா பாருங்கள், அப்பயே அந்த குழம்பை இறக்கிடுவாங்க. அவ்வளோதான், தாளிக்கக்கூடாது அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு. நம்ம சாப்பிட போகிறோன்றதால தான் நான் தாளிச்சிருக்கேன். குழம்பு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உடம்புக்கு அவ்வளவும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இது மருத்துவ குணமுள்ள மீன் குழம்பு, ரொம்ப நல்லது. இந்த மீன் இல்லைன்னா கூட
இதே மாதிரி இந்த மீன்லேயே கருவாடு இருக்குது பாருங்கள், கருவாடு அதை சேர்த்து குழம்பு வச்சு குழந்த பிறந்தவங்களுக்கு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், செலவு தூள் சேர்த்து கார மீன் குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.